நேத்து ஒருத்தங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்டின்னா, "என்னோட லைஃப்ல எல்லாமே நல்லா தான் மேடம் போயிட்டுருக்கு. பொண்ணுக்கு நல்லபடியா வேலை கிடைச்சது. நல்லபடியா அது கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா, என்னுடைய மனசு மட்டும் நிம்மதியாவே இருக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைய நானே தேடிட்டே இருக்கிறேனோ! அப்டின்னு சந்தேகம் கூட எனக்கு வருது." அப்டின்னு சொன்னாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல. நம்மள்ல பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். இது எதனால இந்த மாதிரி நம்முடைய மனசு வந்து நம்மள சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேங்குது? அப்படிங்கிற காரணத்த தெரிஞ்சுக்கலாம். அப்பதானே அத ஓவர் கம் பண்ணி நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எ எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டூ மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி. நம்மளுடைய மனசு நம்மளுக்கு எதிரியா? கண்டிப்பா கிடையாது. இல்லையா? ஆனா ஏன் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? நம்ம மனசு தானே நம்மளுடைய சந்தோஷமா இருக்கிறதுக்கும், வருத்தமா இருக்கிறதுக்கும் எல்லாமே அதுதான் காரணம். ஆனா நம்மளால நெனச்சா கூட சந்தோஷமா இருக்க முடியல. பிரச்சனையே இல்லன்னா கூட, நம்மளா ஒரு பிரச்சனைய தேடிக்கிட்டே இருக்கிறோமோ! அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்கு இருக்கு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல. நெறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மனசு இருக்கு இல்லையா? அது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக உருவான ஒரு விஷயம் கிடையாது. இத கேட்கறதுக்கு ஆச்சரியமா கூட இருக்கும். நம்மளுடைய மனசு, நம்ம எப்போதுமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப கவனம் செலுத்தும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும். நம்ம சொல்லப்போனா நம்ம சேஃபா இருக்கணும். நம்ம உயிருக்கோ, எதுக்கோ எந்த ஒரு பாதகமும் நம்மளுக்கு வந்துறக்கூடாது. நம்ம சேஃபா இருக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் நம்மளுடைய மனசுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்டின்னா, நம்மளுடைய ஆதி மனுஷங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய அ ஆன்செஸ்டர்ஸ் ஆன்சஸ் அதாவது நம்மளுடைய அந்த உலகம் தோன்றினப்போ உருவான அந்த நம்மளுடைய ஆதி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நம்மள மாதிரியான ஒரு சேஃபான ஒரு லைஃப் கிடையாது இல்லையா? அதனால அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். ஏதாவது மிருகம் வந்து நம்மள அட்டாக் பண்ணிருமா? இல்ல புயல், மழை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருமா? நம்ம எப்படி சேஃபா இருக்கிறது? அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அவங்க கவனம் இருக்கும். இல்லையா? சோ அந்த பிரெயின் இருக்கு இல்லையா? அது இன்னமும் நம்மளுடைய மனசுல இருக்கு. அந்த பிரெயினோட பார்ட் இருக்கு இல்லையா? அது இன்ன வரைக்கும் நம்மளுடைய பிரெயின்லயும் இருக்கு. அதாவது சர்வைவல் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய பிரெயின்ல இன்ன வரைக்கும் இருக்கு. மனசு அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையில உருவாகிற அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தானே மனசுன்னு சொல்றோம். சோ நம்மளுடைய மனசுல நம்ம பாதுகாப்பா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம உயிருக்கு எந்த வித பாதகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல தான் நம்மளுடைய மனசோட முழு கவனமும் இருக்கே தவிர, நம்ம சந்தோஷமா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதோட மெயின் இன்டென்ஷன் கிடையாது. அதனால தான் நம்ம லைஃப்ல வந்து ஒரு வேலையை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சா கூட, நம்மளால அதுல 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல ஃபங்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லபடியா ஃபங்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிரும். ஆனாலும் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். ஃபங்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. யார்கிட்டயாவது நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமா? இல்ல யார்கிட்டயாவது நம்ம சரியா கவனிக்கலையா? யாரையாவது நம்ம சரியா கவனிக்கலையா? இல்ல யாராவது நம்மள ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாங்களா? அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்தையே நம்ம மனசு கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இல்லன்னா சப்போஸ் வந்து உங்க வீட்ல ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் எழுதியிருக்கு. சரி இதுக்கு ரிசல்ட் எப்படி வரும்? ரிசல்ட் வந்தா அடுத்தது வந்து காலேஜ் கிடைக்குமா? காலேஜ் கிடைச்சா எப்படி ஹாஸ்டல்ல தங்குற மாதிரி இருக்குமா? ஹாஸ்டல்லனா என் பொண்ணு நல்லபடியா மேனேஜ் பண்ணிக்குவாளா? அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனைய பத்தி யோசிக்க போயிடுது. ஏன் அப்படின்னா, நம்ம பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். பிரச்சனைய யோசிச்சாதான் நம்மளால அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு நம்மளுடைய முழு கவனமும் அடுத்தடுத்த விஷயங்கள நோக்கி போய்க்கிட்டே இருக்கே தவிர, சரி இந்த விஷயத்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ரைட். சோ காரணம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் முடிச்ச பிறகு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமோ, ஒரு ரிலாக்சேஷனோ எதுவுமே இல்லாம, நம்ம மனசு ஒரு மெஷின் மாதிரி ஆயிடும் இல்லையா? சோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிலாக்சேஷன், மென்டல் ரிலாக்சேஷன்ங்கிறது தேவை. சந்தோஷங்கிறது தேவை. ஆனா அதுக்கு தடையா இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா, அது எப்படி ஓவர் கம் பண்றது? சரி. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு தாட் வருது. நம்ம சரியா செஞ்சிருப்போமா? இல்ல இது சரியா நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. நிஜமாவே இந்த தாட் வந்து ஒரு பிரச்சனைய பத்தி யோசிக்குதா? இல்லன்னா இது என்னுடைய கற்பனையா? அப்படின்னு சொல்லிட்டு. இது நானே இமேஜின் பண்ணிக்கிறேனா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவேர்னஸ் அப்படிங்கிறது தான்
மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. என்ன அவேர்னஸ்? நம்முடைய எண்ணங்களை பத்தி யோசிக்கிறது. நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோம், என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசுல வருது, இதுக்கு ஏதாவது பேசிக் ரீசன் இருக்கா, இல்ல நம்முடைய கற்பனை தானா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாலே அந்த தாட்டோட இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறைய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கவலையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தேவையில்லாத கவலைகளை நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா அதை பத்தி பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். இது என்னுடைய பாஸ்ட்ல இருந்து வர்ற ஒரு விஷயம், அதாவது ஆதி மனிதர்கள்ல இருந்து வர்ற ஒரு விஷயம், சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உருவான ஒரு விஷயம் தான் இதே தவிர இதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கவலைகள்லாம் தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, வரப்போற எபிசோட்ஸ்ல இன்னும் மனசை பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான பிரச்சனைகளையும் அதற்கான சொல்யூஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வரப்போற எபிசோட்ஸ்ல மனது சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதனால கண்டிப்பா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.